இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டை பயமுறுத்தின 5 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஒருவன். அகமது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிக்டாக்கர் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை வீடியோ எடுத்து டிக்டாக்ல அப்லோட் பண்ணுவார். அகமது வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. லீவுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே தன்னுடைய தங்கச்சி தான் வரைஞ்ச டிராயிங்கை தன்னுடைய அண்ணன் கிட்ட சந்தோஷமா காட்டுறாங்க. ஆனால் அதை பார்த்த அகமது சந்தோஷமா இல்லை. Wait, what are you gonna show me? My picture I drew. Your picture you drew. That's Daddy, that's Mummy, and that's me. And what's that? That's Steve. Steve. Yeah, Steve. Who's Steve? My friend. What, your imaginary friend. My best friend. Your best friend Steve. You've got a best friend that looks like this. It's my best friend Steve. Okay. அகமதுடைய தங்கச்சி தன்னுடைய குடும்பத்தை அந்த டிராயிங்கில் வரைஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய அப்பா, அம்மா, அந்த பொண்ணுன்னு சொல்லி அந்த டிராயிங்கில் மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த டிராயிங்கில் அவங்களுடைய குடும்பத்தில் இல்லாத ஒரு ஆள் இருந்தாங்க. அதுதான் ஸ்டீவ். வினோதமான உருவம் கொண்ட அந்த நபரை அகமதுடைய தங்கச்சி தன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னும் அடிக்கடி தான் கூட பேசுவான் அப்படின்னும் சொன்னாங்க. இதை கேட்ட அகமது பயந்து போய் தன்னுடைய அம்மா கிட்ட தன்னுடைய தங்கச்சியுடைய இமேஜினரி ஃப்ரெண்டை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அகமதுடைய அம்மா சொன்ன விஷயங்கள் அகமதை இன்னமும் பயமுறுத்த ஆரம்பிக்குது. அகமதுடைய தங்கச்சி அப்பப்போ தனியாக பேசுகிறதாகவும், யாருக்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு தன்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதாகவும் சொன்னதா சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்ட அகமது தன்னுடைய தங்கச்சியுடைய ரூமுக்கு திரும்ப போறாரு. Mama said you got 2 imaginary friends. No, I've got 2 best friends. You've got 2 best friends. Yeah, 2. Do you want me to show you in the picture? Who's that? That's Steve. Yeah. That's Margaret. And who's that? That's you. That's me. Yeah. No, but you spelt my name wrong. Yeah, but that's you. That's me. Yeah, with your mustache and your eyebrows. My eyebrows. Yeah. My eyebrows look like that. Yeah, your bushy eyebrows. அங்க அவங்களுடைய தங்கச்சி புதுசா இன்னொரு டிராயிங்கை வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அதுல தன்னுடைய இமேஜினரி ஃப்ரெண்டான ஸ்டீவும் தன்னுடைய அண்ணனான அகமதும் இருந்தாரு. ஆனா அவங்க 2 பேருக்கு பக்கத்துல இன்னொரு உருவம் இருந்துச்சு. மார்கரெட் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. Wait, so why have you drawn this for? Because Steve doesn't like you. Steve doesn't like me. Yeah, but Margaret likes you. Margaret likes me. Look, she's holding your hand. She's holding my hand. Are you sure Margaret likes me? Yeah, she's holding your hand. Do I need to be worried? No. 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 மார்கரெட்டுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் ஸ்டீவுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னும் அகமதுடைய தங்கச்சி சொன்னாங்க. அந்த படத்திலே ஸ்டீவ் தனியாக தான் இருப்பார். மார்கரெட்டும் அகமதும் ஒன்றா இருக்க மாதிரி தன்னுடைய தங்கச்சி வரைஞ்சிருப்பாங்க. இந்த வீடியோவை டிக்டாக்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அகமதுடைய ஃபாலோவர்ஸ் ஸ்டீவுடைய உருவத்தை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டீவுக்கு தன்னை பிடிக்காது அப்படின்னு அகமதுடைய தங்கச்சி சொன்னதை கேட்ட அகமது அந்த வீட்டில இருந்து கிளம்பி வந்துடுறாரு. Actually, this is not a joke. I have left the house. If you want an Steve part 4, I'll be honest, I'm not giving that update. Because now I'm unliked by Steve. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு மசூதியில் எடுக்கப்பட்ட வீடியோ. அதாவது ஒரு முஸ்லீம் வீடியோ. இந்த வீடியோ ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு பேய் ஓட்டும் போது எடுக்கப்பட்ட வீடியோ. Kamu siapa? Ya, kamu siapa? Izul. Hah? Si Izul. 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 Izul, kamu dari mana Izul? Izul. Izul, kamu dari mana? Hah? Izul, kamu dari mana? Izul, kamu dari mana? Mengapa kamu masuk ke tubuh jasad ini? Aku mau jaga dia. Hah? Aku mau jaga dia. Kamu jaga dia? Tahu. Itu alasan kamu saja? பேய் ஓட்டுற அந்த நபர் நீ முஸ்லிம் ஜின்னா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. ஜின் அப்படின்னா முஸ்லிம்கள் பேய்களை ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ முஸ்லிம் ஜின்னா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த பதிலுமே இல்லை. நீ யாரு அப்படின்னு கேட்டதுக்கு இசுல் அப்படின்னு அந்த பேய் சொன்னுச்சு. Ya, kamu siapa? Si Izul. Hah? Si Izul. நீ எதுக்காக இந்த பெண்ணுடைய உடம்புல இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னுச்சு. Mengapa kamu masuk ke tubuh jasad ini? Aku mau jaga dia. Hah? Aku mau jaga dia. நீ அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், ஆனால் இது அதுக்கான வழி இல்லை அப்படின்னு சொல்லி குரானுடைய வாசகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பேய் கதற ஆரம்பிக்குது. நான் அந்த பொண்ணை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன்,
என்ன அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்குது. அண்ட் அது நடந்த கொஞ்ச நேரத்திலே என்ன உங்களால துரத்த முடியாது அப்படின்னும் நான் அந்த பொண்ணுடைய உடம்புல முழுசா பூந்துட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. அண்ட் நான் அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறின சத்தம் திடீர்னு குறைய ஆரம்பிக்குது. அதாவது அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து அந்த பேய் வெளியில போயிடுச்சு அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியுது. ஜெனிஃபருடைய வீட்டில் அவங்களுடைய படுத்த படுக்கையான அம்மாவையும் அவங்களையும் சேர்த்து மொத்தம் 2 பேர். ஜெனிஃபர் தன்னுடைய அம்மாவை பல வருடங்களா படுத்த படுக்கையிலேயே கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஜெனிஃபர் தன்னுடைய அம்மாவுடைய பெட்ரூம் வீடியோவை பார்த்து அவங்களுடைய உடம்பு சிலிர்க்க ஆரம்பிக்குது. ஜெனிஃபருடைய அம்மா வழக்கம் போல தன்னுடைய பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கிருந்தோ ஒரு பொண்ணு கம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான குரல் கேக்குது. சடனா ஜெனிஃபருடைய அம்மா பெட்ல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. திடீர்னு மாமா அப்படின்ற சத்தம் வர ஆரம்பிக்குது. மாமா அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். ஜெனிஃபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2017 தன்னுடைய தங்கச்சி இறந்ததாகவும் தன்னுடைய அம்மாவை பார்க்க வந்ததாகவும் சொன்னாங்க. இறந்தாலும் உயிரோடு இருந்தாலும் அம்மா அம்மா தானே. கார்ட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் அடிக்கடி வினோதமான சத்தம் கேட்குறத உணர்றாரு. ஆனால் அதை அவர் பெருசாக எடுத்துக்கல. ஒரு நாள் தன்னுடைய பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கையில் ஹாலில் இருந்த டிவி தானாக ஆன் ஆகி பியானோ வாசிக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே கார்ட்டர் தன்னுடைய பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்க யாருமே இல்லை. என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்ட்டர் தன்னுடைய ஹால்லே படுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் சடனா பியானோ தானா வாசிக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்த சேரும் தானா மூவ் ஆகுது. இதை பார்த்த கார்ட்டர் பயந்து போய் அவருடைய வீட்டில இருந்து வெளியில ஓடி வந்துடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருடைய டிவி தானா ஃபிளிக் ஆகுது. அண்ட் அவருடைய வீட்டில இருந்த லைட் எல்லாமே தானா ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு வீட்டில் நீங்க இருப்பீங்களா? கார்ட்டர் அந்த வீடை காலி பண்ணிடுறாரு. அலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூடியூபர் தன்னுடைய டாகோட காட்டுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. அப்போ அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு கோப்ரோ கேமராவை கண்டெடுக்கிறாரு. அந்த கேமரால என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய வீட்டில் போய் அந்த கேமரால இருந்த வீடியோவை ப்ளே பண்ணப்போ அதுல ஒரு வினோதமான விஷயத்தை கண்டெடுக்கிறாரு. வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல எடுக்கப்பட்ட ஒரு வினோதமான வீடியோ அந்த கேமரால இருந்துச்சு. அண்ட் அந்த வீடியோவுடைய சவுண்டும் ரொம்பவே வினோதமா இருந்துச்சு. இன்னும் அமானுஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருந்த ஒரு கிளிப்பில் நம்முடைய நடராஜர் சிலையும் இருந்தது. நடராஜர் சிலை இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு 6 பேர் கருப்பு உடை அணிந்து சுற்றி நின்று ஏதோ வினோதமான மந்திரங்கள் சொல்கிற மாதிரியான கிளிப்பும் அதில் இருந்தது. ஈவன் அலி இந்த வீடியோவை யூடியூப் கம்யூனிட்டிக்கு அனுப்பி இதில் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாரு. அலி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அநேகமாக இந்த வீடியோ சூனியக்காரங்களுடைய வீடியோவாக இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதே மாதிரியான கிரீப்பியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களூருனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்யன், உங்களூருன்.